வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம சிஏ இன்டருக்கு வந்து லாவில் சப்ஜெக்ட் வைஸ் வந்து சாப்டர் வைஸ் கிளாஸஸ் மாதிரி போடலான்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பட் இன்கார்பரேஷனில் பாதியிலே வந்து இட் காட் ஸ்டாப்டு. ஸோ எனக்கும் டைம் இல்லை, ஐ வாஸ் பிஸி. ஸோ இப்போ நான் என்ன நினச்சேன்னா, சரி ஓகே வி வில் கண்டினியூ சம்வேர் சம் ஒன் வில் கெட் பெனிஃபிட்டட் அப்படின்றதுனால. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஸ் எ கண்டினியூஷன் ஆஃப் இட், நீங்கள் பழைய வீடியோஸ் எதனா பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனல் பேஜில் போயிட்டு பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா சிஏ இன்டர்னு இருக்கும். அதுக்குள்ளே உங்களுக்கு ஏற்கனவே போட்ட வீடியோஸ் இருக்கும், ஸ்டடி வீடியோஸ். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக் டெஃபினிஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா 1% கம்பெனி இன்கார்பரேஷன் அண்ட் இன்கார்பரேஷன் சாப்டர் ரிலேட்டடாக என்ன இருந்ததோ அதெல்லாம் ஓரளவுக்கு இருக்கும். ஸோ ஃபர்தராக இன்றைக்கி நம்ம செக்ஷன் 8 கம்பெனி பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி செக்ஷன் 8 கம்பெனி பற்றி ஜெனரிக்காக ஒரு வீடியோ இருக்கும், லைக் என்ன பண்ண முடியும் பண்ண முடியாதுன்ட்டு. பட் இது சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி அப்படின்றதுனால இன்னும் இன்டெப்த் நாலேஜ் கிடைக்கும் அப்படின்றதுனால நம்ம இதுவுமே பார்த்துடலாம். ஸோ ஐ எம் ஆன் ஐசிஐ மெட்டீரியலில் இருக்கேன் நான். ஸோ இன்கார்பரேஷன் சாப்டரில் பேஜ் நம்பர் 20 இருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் உங்ககிட்ட புக் இருந்தால் மேபி அதை வச்சும் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அதர்வைஸ் ஆல்சோ ஜெனரிக்காக சொல்கிறது புரியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்கார்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 8 கம்பெனி பற்றி பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ப்ராஃபிட் மோட்டிவோட இந்த கம்பெனி ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. ஸோ ஜென்ரலாக என்ஜிஓஸ் இருக்கு இல்லையா, லைக் ட்ரஸ்ட் அண்ட் அதர் பீப்புள் ஒரு ஃபார் சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ்க்காக இருக்கிறவங்க இந்த என்ஜிஓஸ் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. பட் யாரை நம்ப முடியாதுன்றது தெரியாது. ஸோ இந்த கேஸ் நம்ம செக்ஷன் 8 கம்பெனிஸ் வந்து earlier கம்பெனிஸ் ஃபார்மேட்லேயுமே வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் இருந்தது. அது வந்து செக்ஷன் 25 கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து செக்ஷன் 8 கம்பெனி அப்படின்னு கம்பெனிஸ் ஆக்ட் 2013 மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ ஜென்ரலாக ஃபஸ்ட்டு எடுத்ததும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாட் மேக்கிங் எனி ப்ராஃபிட், அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இப்போ வந்து ஜென்ரலாக அவங்களோட சிஐஎன் கம்பெனி ஐடென்டிஃபிகேஷன் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 5th பார்ட் வந்து என்பிஎல் அப்படின்ட்டு வரும். ஸோ என்பிஎல்னு வந்தாவே நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் லைசன்ஸ் கம்பெனி, நான் ப்ராஃபிட் லைசன்ஸ் கம்பெனி அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ஐடென்டிஃபிகேஷன், நீங்கள் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது. ஸோ இந்த கம்பெனி பற்றி ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் சர்டைன் திங்ஸ் ஒன்லி அப்பான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் தான் வந்து சர்டைன் திங்ஸ் மூவ் ஆகும். ஸோ அதனாலுமே வந்து கண்ட்ரோல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கிட்டு தான் எல்லாம் பண்ண முடியுன்றதுனால ஈவன் மோர் ரிலையபிலிட்டி, யாராவது டொனேஷன் கொடுக்கணும்னாலும் இல்லை அந்த ஃபண்ட்ஸ் வந்து மிஸ்யூஸ் ஆகாது அப்படின்றது அடிஷ்னல் இது இருக்கும் நமக்கு. ஆல்சோ ஹூ கேன் இஷ்யூ அண்ட் கெட் த லைசன்ஸ் அண்டர் செக்ஷன் 8(1). ஸோ 8(1) கீழே தான் இந்த கம்பெனிஸ்க்கு செக்ஷன் லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த லைசன்ஸ் வச்சு தான் இவங்க வந்து செக்ஷன் 8 கம்பெனியாக ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனி பர்சன் ஆர் அசோசியேஷன் ஆஃப் பர்சன் வந்து ஒரு லிமிட்டட் கம்பெனி மாதிரி இவங்க ஆப்ரேட் பண்ணலாம். ஆனால் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ப்ரொமோஷன் ஆஃப் காமர்ஸ், ஆர்ட், சயின்ஸ், ஸ்போர்ட்ஸ், எஜுகேஷன், ரிசர்ச், சோஷியல் வெல்ஃபேர், ரிலீஜியன், சேரிட்டி, ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் ஆர் எனி சச் அதர் ஆப்ஜெக்ட். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கணும். இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குன்னா பண்ணலாம். தென் இன்டென்டட் ஃபார் நாட் ஃபார் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ப்ரொமோட்டிங் இட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஒன்லி. ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் என்னன்றது சொல்லிட்டோம், ப்ராஃபிட்ஸ் இல்லாமல் இந்த ஆப்ஜெக்ட்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு தான் இந்த கம்பெனி. தென் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிஸில் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் இருக்கும் மெம்பர்ஸ்க்கு. ஸோ அப்போ இதில் இந்த கம்பெனியில் வந்து அந்த மாதிரி இது கிடையாது. தெர் இஸ் அ ப்ரொஹிபிஷன் தட் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் cannot be made. ஸோ டிவிடெண்ட் பேமெண்ட் செக்ஷன் 8 கம்பெனி அவங்களோட மெம்பர்ஸ்க்கு கொடுக்க முடியாது. ஸோ தட் இஸ் ஒன் மோர் திங். ஸோ இவங்க யூஸ்வலாக இவங்க நேமில் வந்து பார்த்திங்கன்னா லிமிடெட், ப்ரைவேட் லிமிடெட், பப்ளிக் லிமிடெட் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ இவங்க நேமில் ஜென்ரலாக வந்து இந்த ஃபவுண்டேஷன், அசோசியேஷன் இந்த மாதிரியான க்ளோஷரில் வந்து இந்த சஃபிக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் அந்த மாதிரியான கம்பெனிஸுமே நீங்கள் அதை பேஸ் பண்ணியே இவங்க வந்து இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஏபிசி ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி வந்து பிஎல்சி அசோசியேஷன், ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நேம். அதை வச்சே நீங்கள் அது செக்ஷன் 8 கம்பெனின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தென் ஆல்சோ இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கம்பெனி யூஸிங் லைசன்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி கம்பெனி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னா, எர்லியர் வந்து வேரியஸ் ஃபார்ம்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ வந்து இது கைண்ட் ஆஃப் சிம்பிளிஃபைட் தான். எப்படி நம்ம ஜென்ரலாக ஒரு ப்ரைவேட் லிமிடெடுக்கு வந்து ஸ்பைஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி எல்லா இதுவுமே சர்வீஸ் கம்பைன் பண்ணியுமே இங்கேயுமே வந்து ஸ்பைஸ் ஃபார்ம்லேயே நீங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா நம்ம ப்ரைவேட் லிமிடெட்லாம் பண்ணும்போது தனியாக எம்ஓஏ, ஏஓஏக்கெலாம் ஃபார்ம் இருக்கும். இதில் வந்து நம்ம ஜென்ரலாக எம்ஓஏ, ஏஓஏ வந்து அட்டாச்மெண்ட் மாதிரி தான் வைப்பாங்க.
கொடுப்பாங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஸ்பைஸ் ப்ளஸ் ஃபார்ம்லேயே வந்து செக்ஷன் 8க்கும் இன்கார்பரேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்ன தேவைன்னா நான் சொன்ன மாதிரி MOA AOA மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அதில் வந்து அட்டாச் பண்ணும். தென் ஆல்சோ இது செக்ஷன் 8 கம்பெனின்றதுனால ஈவன் மோர் கம்ப்ளைன்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன் யாரெல்லாம் டிக்ளரேஷன் கொடுக்கணும் அப்படின்னா எனி ப்ரொஃபஷனல் இன்வால்வ் இன் த இன்கார்பரேஷன், தட் மீன்ஸ் அட்வொகேட்டோ இல்லை CAO இல்லை CMAO இல்லை கம்பெனி செக்ரட்டரியோ இவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து மெமரண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வந்து இந்த செக்ஷன் 8 கம்பெனிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். ஸோ ஆல் த ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் த ஆக்ட், அதாவது கம்பெனிஸ் ஆக்டில் இருக்க எல்லா ரெக்வயர்மெண்ட்ஸும் இந்த கம்பெனியோட ஃபார்மேஷனுக்கு ப்ராப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி 2 பாயிண்ட் போட்டு டிக்ளரேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அது வந்து யார் இந்த ப்ரொஃபஷனல் பண்ணுறாங்களோ அவங்க வந்து டிக்ளரேஷன் கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ இப்போ ஃப்யூச்சர் ஆனுவல் இன்கம், அதாவது ஒரு 3 இயர்ஸ்க்கு எஸ்டிமேட் இதான் இன்கம் இதான் எக்ஸ்பென்ஸ் ஆக்டிவிட்டீஸோடது சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸோடது அப்படின்ட்டு ஒரு எஸ்டிமேட்டும் ப்ரொஜெக்ஷன்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட்டுமே இதில் அட்டாச் பண்ண வேண்டியதாக இருக்கும். தென் இந்த இன்னொரு டிக்ளரேஷன் வந்து யாரெல்லாம் அந்த அப்ளிகேஷன் போடுறாங்களோ லைக்வைஸ் இந்த மெம்பர்ஸ் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களது அவங்கக்கிட்டேருந்தும் ஒரு டிக்ளரேஷன் இந்த மாதிரி நாங்கள் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்கோம், செக்ஷன் 8 கம்பெனிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்றது வைக்கணும். தென் ஆல்சோ இப்போ மெமரண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வந்து மற்ற கம்பெனிஸ்க்கு வந்து பண்ணுற மாதிரி இவங்க ஈஸியாக எடிட்லாம் பண்ண முடியாது. ஸோ இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கினா தான் அதை வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கான டாக்குமெண்டேஷன் அதுக்கான ஃபார்ம் ஃபைலிங்ஸ் பண்ணிட்டு தான் மெமரண்டம் வந்து எடிட் பண்ண முடியும், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனும் எடிட் பண்ண முடியும். ஸோ இவங்க வந்து வேறு ஏதாவது கம்பெனியாக கன்வெர்ட் ஆக முடியுமா அப்படின்னு பார்த்தா சின்ஸ் இட்ஸ் அண்டர் ROC அதுக்குன்னு ஒரு சர்டன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் ரிசொல்யூஷன் பாஸ் பண்ணி அதில் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேட்டரி ஸ்டேட்மெண்ட் எதனால் வந்து இந்த கன்வர்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ்லேயே வந்து எக்ஸ்ப்ளனேட்டரி ஸ்டேட்மெண்ட் வைக்கணும். ஸோ ஆல்சோ இதை வந்து ஒரு ஃபார்ம் வந்து INC 18 அப்படின்னு சொல்லிட்டு ரீஜனல் டைரக்டர் கிட்ட ஃபைல் பண்ணி வித் சர்டிஃபைட் ட்ரூ காப்பி ஆஃப் ஸ்பெஷல் ரிசொல்யூஷன், அதுக்கப்புறமா வந்து காப்பி ஆஃப் நோட்டீஸ். இப்போ இந்த நோட்டீஸை வந்து அமிச்சது மெம்பர்ஸ்க்கு அமிச்சதுக்கான ப்ராப்பர் ப்ரூஃப் ரிஜிஸ்டர் லைக் போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ப்ரூஃபோட வந்து இந்த மாதிரி இந்த சர்விங் நோட்டீஸ் ப்ரூஃபோட ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் ஆர் ஹேண்ட் டெலிவரி யாருக்கு கொடுக்கணும்னா சர்டைன் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு கொடுக்கணும். சீஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஹேவிங் jurisdiction, then income tax officer who has jurisdiction, அதுக்கப்புறமா charity commissioner, chief secretary of the state in which registered office is situated, and any organization or department of central government or state government or other authority under whose jurisdiction the company has been operating. ஸோ இவங்களுக்கெலாம் வந்து அந்த நோட்டீஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் கன்வர்ஷனுக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த ஃபார்ம் வந்து காப்பி சர்வீஸ் பண்ண அந்த நோட்டீஸ் கொடுத்ததுக்கான எக்ஸ்ப்ளனேட்டரி ஸ்டேட்மெண்ட்டோட நோட்டீஸ் கொடுத்ததுக்கான ப்ரூஃப் வந்து இவங்களுக்குலாம் கொடுக்கணும். ஸோ இவங்களுக்கு வேறு எதனா குவரிஸ் இருக்குது இல்லை ரெப்ரசன்டேஷன் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ரீஜனல் டைரக்டர் அப்ரோச் பண்ணி வித்தின் 60 days ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் நோட்டீஸ்க்குள்ளே அவங்களுக்கு எதனா வந்து அப்ஜெக்ஷன் இருந்தால் இல்லை கமெண்ட்ஸ் இருந்தால் தெரிவிப்பாங்க. ஸோ அது மூலயமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கம்பெனிக்குமே வந்து இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு தான் அந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. Then an intimation along with copy of application with annexes as filed in INC 18. நான் சொன்ன மாதிரி INC 18 ஃபைல் பண்ணணும் ஃபார்மு, அதை வந்து ரீஜனல் டைரக்டருக்கு வந்து அதையும் கொடுக்கணும். தென் இது வந்து ROCயில் தான் நம்ம ஃபைல் பண்ணுவோம் MCA போர்ட்டல் மூலயமா. ஸோ அந்த காப்பியுமே வந்து இது கூட கொடுக்கணும், அப்ளிகேஷனோட கொடுக்கணும். Then company shall within a week from the date of submitting the application to regional director ஒரு நோட்டீஸ் வந்து பப்ளிஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அட் இட்ஸ் ஓன் எக்ஸ்பென்ஸ் அண்ட் காப்பி ஆஃப் நோட்டீஸ் ஆஸ் பப்ளிஷ்ட் இதை வந்து ரீஜனல் டைரக்டருக்கும் ஃபார்வர்ட் பண்ணும் இன்ஃபார்ம் INC 19 ஃபைல் பண்ணுறது மூலயமா. ஓகேவா சார்? ஸோ இதை வந்து ஒரு நியூஸ் பேப்பர், அதாவது ஒரு நார்மல் வெர்னாக்குலர் லாங்குவேஜில் இருக்க நியூஸ் பேப்பர் வந்து அதுலேயுமே பப்ளிஷ் பண்ணணும். அண்ட் அட்லீஸ்ட் 1 இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ஒரு காமனாக யூஸ் பண்ணிகிட்ருக்க அந்த வைட் சர்க்குலேஷனில் இருக்க அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதுல அதுலேயுமே வந்து இவங்க ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணணும் இந்த நோட்டீஸ் வந்து இந்த மாதிரின்ட்டு. தென் அகெயின் அந்த வெப்சைட்லேயுமே கம்பெனியோட வெப்சைட்லேயுமே இதை பண்ணணும். பிஃபோர் ஆல் தீஸ் திங்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து அதோட எல்லா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஆனுவல் ரிட்டர்ன்ஸுமே வந்து அப் டு த டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன், அதாவது அந்த ப்ரிசீடிங் இயர் இப்போ நான் இந்த இயரில் பண்ணுறேன் அப்படின்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் எல்லாமே ஃபைல் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதை இவங்க வந்து ப்ராசஸே பண்ண முடியும் கன்வர்ஷன்றது. ஸோ இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் இஸ் மேட் ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் 3 months ஃப்ரம் த டேட் ஆஃப் ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர்
to which the financial statement has been filed, a statement of financial position duly certified. So 3 months year முடிஞ்சு 3 months தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த இயரோடது அந்த 3 monthsக்கானது ஸ்டேட்மெண்ட்டுமே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுமே ப்ரிப்பேர் பண்ணி அது ஒரு சிஏ வந்து அட்டஸ்ட் பண்ணி அதாவது சர்டிஃபை பண்ணி கொடுக்கணும். மேட் அப் டு த டேட் நாட் ப்ரெசீடிங் 30 days ஆஃப் ஃபைலிங் த அப்ளிகேஷன். ஸோ இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறதுலேருந்து ஒரு 30 days எக்ஸீட் ஆகாமல் அதுக்கு முன்னாடி இருக்க அந்த 3 monthsக்கானது ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும் நம்ம. Also, on receipt of this application and being satisfied, the regional director shall issue an order approving the conversion of the company into a company of any other subject. So, such terms and conditions as may be imposed in the facts and circumstances. So, இப்போ வந்து என்னென்னா இதை கன்சிடர் பண்ணி கோயிங் ஃபர்தர் அவங்க வந்து இது எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து இந்த கன்வர்ஷனுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. தென் இதில் வந்து இன்கேஸ் இப்போ இம்போசிங் ஆர் ரிஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி எதனா இது பண்ணுறாங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்கனாலும் கம்பெனிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே கம்பெனி அவங்களோட ரெப்ரசன்டேஷன் இருந்தால் அதை ஃபைல் பண்ணி அவங்களோட இந்த கன்வர்ஷனை செக்யூர் பண்ணிக்கணும். ஸோ ஆன் ரெசிப்ட் ஆஃப் அப்ரூவல் ஸோ கம்பெனி வந்து ஒரு ஜென்ரல் மீட்டிங் வச்சு ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அவங்க மெமரண்டம் எம்ஓஏ ஏஓஏ வந்து அமெண்ட் பண்ணி அதையுமே வந்து ரிஜிஸ்ட்ராரோட ஃபைல் பண்ணணும். ஸோ வித் டிக்ளரேஷன் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன இருக்கோ எல்லாமே வச்சு ரீஜனல் டைரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதெல்லாம் வச்சு ரிஜிஸ்ட்ராருக்கு இந்த ஃபார்ம் ஃபைல் பண்ணிவிட்டு ஆன் ரெசிப்ட் ஆஃப் தீஸ் டாக்குமெண்ட்ஸ் ஸோ இது எல்லாமே ஃபைல் பண்ணி ப்ராப்பராக இருந்த பிறந்தான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வந்து ரெஜிஸ்ட்ரார் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் இந்த ஃபார்ம் ஃபைலிங்ஸ்லாம் முடிஞ்சதுனா தான் இவங்க வந்து செக்ஷன் 8 கம்பெனிலேருந்து இந்த மாதிரி மூவ் ஆகிருக்காங்க கன்வெர்ட் ஆகிருக்காங்க இனி எதர் கம்பெனியா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஓசிலேருந்து சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வரும். ஓகே, இதெல்லாம் வந்து லைசன்ஸ் இருக்கிறது. இன் எனி கேசஸ் ரிவோகேஷன் பண்ண முடியுமா அந்த செக்ஷன் 8 லைசன்ஸை அப்படின்றதும் ஒரு கொஷின் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே இவங்க இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் வந்து எப்போ இது வந்து அவங்களோட ஆக்ஷன்ஸ் வந்து கான்ட்ரவேனிங்காக இருக்குது அதாவது ஆப்போசிட்டாக பண்ணுறாங்க அவங்களோட ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணல இந்த மாதிரி கேசஸில் ஆட்டோமேட்டிக்காக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குது அந்த லைசன்ஸை ரிவோக் பண்ணிக்கிறதுக்கு. தென் affairs of the company are conducted fraudulently அதாவது தப்பாக வயலேஷன் ரூல்ஸ் எல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வயலேஷனாக பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு பர்சனல் பெனிஃபிட்காக ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கேஸ்லேயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க வந்து ரிவகேஷன் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ரிவகேட் பண்ணப்புறம் நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரார் வந்து அவங்க நேமில் வந்து லிமிடெட் ஆர் ப்ரைவேட் லிமிடெட் அந்த மாதிரி ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அது நோ மோர் அந்த நேம் வந்து அப்படியே கண்டினியூ ஆகாது செக்ஷன் 8 கம்பெனியாகவும் இருக்காது. ஸோ பிஃபோர் சச் ரிவகேஷன் ஒரு ரிட்டன் நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் டைமும் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணி அந்த ரிவகேஷனை காப்பாற்றிக்கிட்டா உண்டு, இல்லாட்டி கண்டிப்பாக அந்த செக்ஷன் 8 லைசன்ஸை திருப்பி வாங்கிடுவாங்க. ஸோ இப்போது ஓகே ரிவகேஷன் ஆயிடுச்சு அந்த லைசன்ஸ் வந்து ரிவோக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கான இது என்னவா இருக்கும் சப்சிக்வெண்ட்டாக என்னவா இருக்கும் அப்படின்னா கம்பெனி வந்து வைண்ட் அப் பண்ணிடணும். ஸோ கம்பெனியை க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக எதனா அசெட்ஸ் இருந்துச்சு ஆன் வைண்டிங் அப் வந்து ஏதாவது அசெட்ஸ் இருந்துச்சு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்படின்னா அதாவது லயபிலிட்டிஸ் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு மீதி எதனா அசெட்ஸ் இருக்குது அப்படின்னா இவங்க வேறு ஏதாவது சிமிலர் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்க கம்பெனிக்கு அதை மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மூவ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த கண்டிஷன்ஸ் அவங்க என்ன வைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அசெட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு மூவ் பண்ணிருவாங்க. இல்லை அப்படின்னா இந்த அசெட்ஸ் எல்லாமே விற்றுட்டு அதில் வர அந்த ஃபண்ட்ஸை வந்து இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி ஃபண்டுக்கு மூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ அது மூலயமா வந்து இது 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து சிமிலர் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்க கம்பெனிக்கு இவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்து மூவ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைனா சேல் பண்ணிவிட்டு இன்சால்வென்சிக்கு மூவ் பண்ணுவாங்க. இதுவுமே இல்லைனா இந்த கம்பெனியை வந்து வேறு எதனா கம்பெனியோட சிமிலர் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்க கம்பெனிக்கு அமல்கமேட் பண்ணிடுவாங்க. ஸோ அமல்கமேட் பண்ணுறது மூலயமா ஒரு 2 கம்பெனியை வந்து கம்பைன் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபர்தராக இது 2 கம்பெனி சேர்ந்து ஒரு நியூ நேம்லேயோ இல்லை எக்ஸிஸ்டிங் கம்பெனி வந்து எந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கம்பெனியோட அமல்கமேட் ஆகுதோ அந்த கம்பெனி நேமில் கூட ஆப்ரேட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஓவர் ரைடிங் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த அமல்கமேட் பண்ணுறதுக்கு அவங்க ஆர்டர் பாஸ் பண்ண முடியும். ஸோ அதுவுமே வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதில் வந்து பெனால்ட்டிஸ் என்னவா இருக்கும் ஒரு பெனால்ட்டிஸ் ஆர் பனிஷ்மெண்ட் என்னவா இருக்கும் இதில் என்ன தப்பாயிடுச்சு அப்படின்னா கம்பெனி மேக்ஸ் எனி டிஃபால்ட் இன் கம்ப்ளைங் எனி ரெக்குயர்மெண்ட்ஸோ இந்த செக்ஷன் கீழே இருக்க ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா
கம்பெனிக்கு ஃபைன் வந்து 10 lakhs to 1 crore வரைக்கும் இம்போஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் டேரக்டர் ஆர் ஆஃபீஸர் யார் இந்த இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு 25,000 per head ஆர் அப் டு 25,000லேருந்து 25 lakhs rupees வரைக்குமே பெனால்ட்டி போடுவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து லைபிள் ஃபார் இன்கேஸ் ஏதாவது ஃப்ராட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எவ்ரி ஆஃபீஸர் இன் டிஃபால்ட் அவங்களுக்கு வந்து தே ஆர் லைபிள் ஃபார் அந்த ஃப்ராட் செக்ஷன் கீழே அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமோ அதையும் கொடுக்க முடியும். ஸோ செக்ஷன் 447 கீழே என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்களோ அதுவுமே பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து எய்தர் சிமிலர் சொன்ன மாதிரி சிமிலர் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கிறதுக்கு மூவ் பண்ணலாம், இல்லை இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி ஃபண்டுக்கு அந்த ஃபண்ட்ஸை மூவ் பண்ணலாம் சப்ளஸ் அசட்ஸ் இருக்கிறத. தென் இந்த ப்ரைவேட் லிமிடெட் பப்ளிக் லிமிடெட் அப்படின்றத அடட் நேம் வந்து இது பண்ணிடுவாங்க. தென் அமல்கமேட் வித் செக்ஷன் 8 கம்பெனி வித் சிமிலர் அப்ஜெக்டிவ். ஸோ இதுதான் வந்து இன் கேஸ் ஆஃப் கான்ட்ரவென்ஷன் லைசன்ஸ் ரிவோக் பண்ணால் நடக்கக்கூடிய விஷயங்கள். பனிஷ்மெண்ட் தனி, அதுவுமே வந்து கம்பெனிக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு, ஆஃபீஸர் இன் டிஃபால்ட்டுக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. ஆல்சோ ஓகே, இப்போ இது இல்லாமல் நமக்கு என்ன பெனிஃபிட் செக்ஷன் 8 கம்பெனி இருக்கிறதுனால அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக மற்ற ஜென்ரல் மீட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா 21 days நோட்டீஸ் மினிமம் கொடுக்கணும். ஆனால் செக்ஷன் 8 கம்பெனிக்கு மினிமம் 14 days நோட்டீஸ் இருந்தாவே போதும். ஸோ அது ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட். தென் இதில் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ் இருக்கணும், இண்டிபெண்டன்ட் டேரக்டர்ஸ் இருக்கணும், ஸோ அண்ட் ஸோ அந்த இதெல்லாம் வந்து பார்ட்டெல்லாம் வந்து செக்ஷன் 8 கம்பெனிக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஸோ அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு எக்ஸம்ஷன் இருக்கும். ஸோ நீட் நாட் கான்ஸ்டியூட் அது மட்டும் இல்லாமல் இந்த நாமினேஷன் அண்ட் ரெமினரேஷன் கமிட்டி, அப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ் ரிலேஷன்ஷிப் கமிட்டி, இந்த மாதிரியான சில கமிட்டிஸ் வந்து இந்த 2 கமிட்டியுமே வந்து செக்ஷன் 8 கம்பெனிக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்குன்னு தனியாக மீட்டிங்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் அந்த காஸ்ட்டெல்லாம் இன்வால்வ் ஆகாது. ஸோ இட் வில் பி வெல் அண்ட் குட். தென் எஃபெக்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ செக்ஷன் 9ல் தான் எஃபெக்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னன்ற சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரம் த டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வந்து இது ஒரு தனி பாடி கார்ப்பரேட், அதோட நேமில் அது ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தனியாக இருக்கும். ஸோ கம்பெனி இஸ் அன் செப்பரேட் லீகல் என்டிட்டி. ஸோ அதால் வந்து இப்போது எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து பண்ண முடியும், லைக் என்ன ஆப்ஜெக்ட்ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ இட் ஹாஸ் அ பெர்பச்சுவல் சக்சஷன். பெர்பச்சுவல் சக்சஷன்னா அவங்களா நினச்சாலுமே வந்து இப்போ வர்றவங்க அதில் கம்பெனியில் இருக்க எல்லாருமே எவ்ரி சிங்கிள் பர்சன் கேன் கம் இன் அண்ட் கோ அவுட், மூவ் அவுட் ஆனாலுமே இந்த கம்பெனி ஷெல் கண்டினியூ. ஸோ ஃபுல் மேனேஜ்மெண்ட் ரீப்ளேஸ் ஆனாலும் கம்பெனி ஆஸ் ஒரு பெர்பச்சுவல் சக்சஷன். ஸோ அதோட growth வந்து growth or livingness or the time it stays for long. ஸோ யார் இருந்தாலும் இல்லாட்டி கம்பெனி வில் கண்டினியூ. தென் ஆல்சோ இது இன்கார்பரேட் ஆன பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் இட் ஹேஸ் த பவர் டு ஹோல்ட், அக்வயர் ஆர் டிஸ்போஸ் எனி ப்ராப்பர்ட்டி. ஸோ போத் மூவபிள், இம்மூவபிள், டேஞ்சபிள், இன்டேஞ்சபிள். ஸோ எனி டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அதை வந்து அக்வயர் பண்ணுறதுக்கும் டிஸ்போஸ் பண்ணுறதுக்குமே வந்து தேர் ஆர் எனஃப் ஆஃப் ஸ்பேஸ். ஒன்லி ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன், எஃபெக்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் this can be done. ஸோ இன் ப்ராக்ரஸில் இருக்கும்போது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஆல்சோ டு கான்ட்ராக்ட் அண்ட் டு பி சூ அண்ட் சூட். ஸோ இப்போ என்ன அவங்க வந்து இப்போ ப்ராப்ளம் லீகல் கேஸ் போகிறாங்க அப்படின்னா கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு கண்டிப்பாக அவங்க நேம்லேயே இதை பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து as a picture formatலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ subscribers to the memorandum and all other persons may from time to time become members of the company. ஸோ இன்கார்பரேட் ஆன பிறகு தான் அவங்க மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி ஆக முடியும். And registration certificate of incorporation will be granted, and from the date of incorporation specified in COI become body corporate by the name specified in memorandum. Memorandum என்ன நேம் இருக்கோ அந்த நேமில் they can start operating. In the name they can exercise all the functions of incorporated company, acquire, hold and dispose of the property, movable, immovable and tangible, intangible, to contract and to sue and be sued, and having perpetual succession. So இதுதான் வந்து all about this section 8 company. So ஜென்ரலாக ஒரு கோ த்ரூ பண்ணிங்க அப்படின்னா செக்ஷன் 8 கம்பெனி ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான், பட் ஆனால் வேரியஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, சர்டன் எக்ஸாம்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது ப்ராப்ளமே கிடையாது. அண்ட் ஆல்சோ இட் ஹேஸ் ஆட் ஆன் பெனிஃபிட். நமக்கு 12A ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி என்ன எடுத்தாங்க அப்படின்னா டேக்ஸ் எக்ஸாம்ஷன் பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ ஒரு ஜென்யூனாக ஒரு நல்ல நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை ரன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு செக்ஷன் 8 கம்பெனி இஸ் மச் பெட்டர் ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கம்பெனி ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ இயர்லி ஃபார்ம் ஃபைலிங்ஸ் அதெல்லாமும் வந்து காமனாக தான் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து இவங்க பண்ணியே ஆகணும். ஸோ எக்ஸ்ட்ரா 1 and 2 சில சர்டைன் ஃபார்ம்ஸ் வந்து இவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அந்த ஃபார்ம்ஸில் மட்டும் தே கேன் டேக் அப் எக்ஸம்ஷன். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக படிக்கிற உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது இல்லாமல் ஜென்ரலாக வேறு யாராவது பார்த்துருந்தாங்களாலும் ஐ திங்க் இதில் கொஞ்சம் டீட்டெயில்டு டேட்டா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு அடுத்த டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.